மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரோட லெக்சர் 2ல இல்ல, லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். கரெக்ட்டா? மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரோட லெக்சர் நேத்து இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த சம் தான் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவட்டோரியல் லைன் பேசிட்டு அங்கேருந்து நான் எங்க போனேன்? டார்க்கு சொல்லி கொடுத்துருந்தேன்ல. டார்க் டவ் ஈக்குவல் டு இதோ சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. இதே டாபிக் தான் அங்க 11th பசங்களுக்கு போறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இங்க பி போறதுக்கு பதிலா போறதுக்கு பதிலா பின்னு போட்டு சொல்லி கொடுத்துட்டேன் நேத்து. சரியான பல்ப் எனக்கு. Bar magnet placed in a uniform magnetic field tau equal to mb sin theta. mb sin theta. ஓகே, theta 0, டார்க் 0, மேக்ஸிமம். இது ரொம்ப பிரமாதமா பேசியிருக்கும். பார் மேக்னெட்டை வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணா நெட் ஃபோர்ஸ் 0, நெட் டார்க் வந்து ஆங்கிளை பொறுத்து மேபி 0 ஆகலாம், 0 ஆகாமலும் கூட இருக்கலாம்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். ரைட்டா? அடுத்தது பொட்டென்ஷியல் எனர்ஜி பேசணும்னு சொன்னேன். இன்னைக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி டயா பேராஃபெரோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ முடியுதோ முடிச்சிரும். முடிச்சுட்டு சம் நம்பர் சொல்கிறேன், நைட்குள்ளார முடிச்சிருங்க. நாளைக்கு டவுட் கேட்டுக்கோங்க. ஒரே கிளாஸ் தான் உங்களுக்கு சம் கொடுப்பேன். நைட்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து உன் டவுட் ஃபுல்லாக நான் கிளியர் பண்ணிடுறேன். நீ சால்வ் பண்ணாமல் வந்து எல்லாத்தையும் என்ன சால்வ் பண்ண சொன்னால் இது அதுக்கான நேரம் இல்லை. எண்டில் இருக்கும் நம்ம. நீ வேலை செஞ்சுட்டு உனக்கு தெரியாத சம்ம கேட்டுக்கிறது நல்லது. ரைட்டாப்ப? ஓகே. டார்க் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டான்னு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்தீங்க சார். இன்னைக்கு நம்ம பேச போகிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி யாரால் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் இல்லை பார் மேக்னெட் டியூ டு எ பார் மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் டைபோல். இங்கே பாருங்களேன், எலக்ட்ரிக் டைபோல்னா -q + q, மேக்னெட்டிக் டைபோல்னா சவுத் போல் நார்த் போல். தெரியுதா? -q + q எலக்ட்ரிக் டைபோல், சவுத் நார்த் மேக்னெட்டிக் டைபோல். ரைட், கற்றுக்கிட்டீங்களா? இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனு அப்வர்டில் போட்டு காமிக்கிறேன். லாஸ்ட் டார்க் நடத்தும் போது ஹரிசான்லாம் போட்டு காமிச்சேன், அப்வர்டில் போட்டு காமிச்சேன். ரைட்டா? ஓகே. இங்கேருந்து ஒரே ஒரு பார் மேக்னெட், சவுத் போல் நார்த் போல். ரைட்டா? உனக்கு நல்லா தெரியும், நார்த் போல் எங்கே இருக்கோ ஃபோர்ஸோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் அலாங் த சேம் டைரக்ஷன். சவுத் போல் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆப்போசிட். இந்த இடம் யாரு? மேக்னெட்டிக் மொமெண்ட் எம்ஏ. நேத்தே சொன்னீங்க மேக்னெட்டிக் மொமெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். தீட்டா யாரு சார்? ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற ரெண்டு வெக்டார். பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன கத்து கொடுத்தீங்க? பொட்டென்ஷியல் எனர்ஜினா உங்களுக்கு தெரியுமா? பிசிக்ஸ்ல எனர்ஜினாலே அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தான். அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பார் மேக்னெட்டை இப்படியும் இப்படியும் ரொட்டேட் பண்றதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்றனோ அதுதான் எனர்ஜியா பின்னாடி வரப்போகுது. ரைட்டா? ஸோ முதல்ல நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிச்சிருவோமா? அப்படி பொறையா பார்த்துருவோம். ஒர்க் டன்னுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அது லீனியர்ல. ரொட்டேஷன்ல டார்க் இன்டு தீட்டா. குழப்பிக்காதீங்க. லாஸ் ஆஃப் மோஷன்ல இது ஒர்க் எனர்ஜி பவர்ல லீனியரா இருந்தா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலரா இருந்தா டார்க் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். உனக்கு தெரியுமா, அந்த ஊர்ல ஃபோர்ஸ் தான் இந்த ஊர்ல டார்க். டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்க லீனியர், இங்க ஆங்குலர். இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்மால் ஒர்க் டன் எனக்கு வேணும், dw டவ் இன்டு டி தீட்டா, டவ் இன்டு டி தீட்டா. அப்போ இங்க இருந்து dw டவுக்கு பதிலா என்ன கத்துக்க போறோம்? ஏற்கனவே பார்த்தோம்ல, mb sin theta இன்டு டி தீட்டா. போட் பிள்ளைங்க டெரிவேஷன் பார்த்துக்கொள்ளுங்க. ஒர்க் டன் தான் வேணும். இன்டகரல் ஆஃப் mb sin theta இன்டு டி தீட்டா. எங்கிருந்து எங்க? தீட்டா 1ல இருந்து தீட்டா 2. ஏதோ ஒரு ஆங்கிள் இருந்து ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு நான் ரொட்டேட் பண்ண போறேன். அப்போ ஒர்க் டன் வேணும். mb காமனா வெளில எடுத்துருங்க. இன்டகரல் ஆஃப் sin theta. யாரா சொல்லுங்க, இன்டகரல் ஆஃப் sin theta cos தீட்டாவா மைனஸ் காஸ் தீட்டாவா? மைனஸ் காஸ் தீட்டா. நல்லா சொன்ன. மைனஸ் காஸ் தீட்டா, தீட்டா 1ல இருந்து தீட்டா 2 வரைக்கும். ஒர்க் டன் ஈக்குவல் டு mb மைனஸ் அப்பர் லிமிட் போடுங்க, காஸ் தீட்டா 2 மைனஸ் ஆஃப் மைனஸ், ஃபார்முலால ஒரு மைனஸ், லோயர் லிமிட் ஒரு மைனஸ், காஸ் தீட்டா 1. ஃபைனலா ஒர்க் டன் வேணும்.
எம்பி. ரெடியா இருங்க. இங்க இருந்து ஒரு பிரமாதமான சம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. cos theta 1 minus cos theta 2. Work done to rotating a bar magnet. mb cos theta 1 minus cos theta 2. முதல்ல இந்த ஃபார்முலாவை நிதானமா படிங்க. 30 செகண்ட் டைம் எடுத்துக்கோ. ஒரு பார் மேக்னெட்டை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ரொட்டேட் பண்றோம். ஏதோ ஒரு ஆங்கிள் இருந்து ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு நம்ம ரொட்டேட் பண்றோம். அப்ப ரொட்டேட் பண்ணும் பொழுது ஒர்க் டன் என்னவா இருக்கும்னு கேட்கிறோம். ரைட்டா? mb cos theta 1 minus cos theta 2. ஜெயஸ்ரீகா குட் ஈவினிங் மேம். ஜெயஸ்ரீகா கேக்குதா? குட் ஈவினிங் மேம். Good evening, sir. ரைட். ஒர்க் டன் ஈக்குவல் டு mb cos theta 1 minus cos theta 2. இதே ஃபார்முலாவை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல PE cos theta 1 minus cos theta 2 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கத்து கொடுத்தது? அப்போ அங்க ஒர்க் டன் எலக்ட்ரிக் டைபோல ரொட்டேட் பண்ணணும், இங்க மேக்னெட்டிக் டைபோல ரொட்டேட் பண்ணணும். சரி, எல்லாமே ஓகே. சம் சொல்லி கொடுங்க. இதுல எவ்வளவு சம் தெரியுமா ப்ரீவியஸ் இயர்ல? பாருங்களேன். அப்போ டபிள்யூக்கு பதிலா mb cos theta 1 minus cos theta 2. பா 3 சம் தான் ரொம்ப ஃபெமிலியர். நான் சொல்லி தரவா? இனிஷியலா 0 ஆங்கிள் 0 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? யோசிக்காம அழகா சொல்லலாம். சரி, வெளியில ஒரு mb cos theta 1 cos 0 minus cos 60. இது சப்ஸ்டியூஷன். அதுக்கப்புறமா mb cos 0 1 cos 1/2 1/2. ஃபைனல் ஆன்சர் mb/2. அப்போ ஒர்க் டன் என்ன ஆகுது? mb/2. இது ஒரு முறை கேட்கப்பட்ட நீட் கொஸ்டின். ஒரு பார் மேக்னெட்டை பேரலல்ல இருந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்ணணும்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? mb cos theta 1 minus cos theta 2. mb cos theta 1 minus cos theta 2 theta 1 theta 2. இது ஒரு சம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டாவது சம் ஒன்று நான் சம் சொல்கிறேன், ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணணும், வாயை திறக்கணும், பதில் சொல்லணும். தப்பானாலும் பரவாயில்ல. ஒர்க் டன் ஈக்குவல் டு, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஃபார்முலாவும் இன்னொரு டைம் எழுதிடுறேன். cos theta 1 minus cos theta 2. ரைட்? பேரலல்ல இருந்து ஆன்டி பேரலலுக்கு மாற்றணும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பார் மேக்னெட்டை பேரலலா வைக்கிறேன், அதாவது எம்மும் பியும் ஒரே டைரக்ஷன். திரும்ப அந்த மேக்னெட்டை இப்படி மாற்றணும், அப்படியே 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட தீட்டா 1 இந்தா தீட்டா 2 இந்தான்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பார் மேக்னெட்டை பேரலலா வச்சிருந்து திரும்ப ஆன்டி பேரலலா நான் ரொட்டேட் பண்ணணும்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். 0ல இருந்து 180க்கு ரொட்டேட் பண்ண சொல்றாங்க. ஆன்சர் என்னவா இருக்கும்? 10 செகண்ட்ல சொல்லு பார்க்கும். 2 MB. எவ்வளோமா? 2 MB. அவ்வளோதான், 2 MB. இதையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சம்மையுமே பார்ப்பீங்க. cos 0 ஒன்றுங்க சார், மைனஸ் cos 180 மைனஸ் 1. ஆன்சர் 2 MB. அப்போ ஒர்க் டன் 2 MB. ஏதோ ஒரு ஆங்கிள் இருந்து ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ற சம்மு. இதே சம்மு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் PE cos theta 1 minus cos theta 2. ஆனா இந்த மாடல் அதை விட இங்கே தான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஃப்ரீயா இருக்கும் பொழுது நிறைய ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த லெசன்ல எப்படி எல்லாம் சம் கேட்டிருக்காங்க, அப்படி எல்லாம் அப்படியே 10 வருஷம் பேப்பரை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா உனக்கே ஒரு ஐடியா புரிஞ்சிடும். இதுதான் மாடல், இதுதான் மாடல், இதுதான் மாடல் அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி கான்செப்ட் தரவா தெரிஞ்சிருக்கணும், நீ ஒழுங்கா படிச்சிருக்கணும். நீ சும்மா நச்சுக்கும் போயிட்டு நான் 10 வருஷம் பார்த்துட்டேன் சார், நான் 180 மார்க் எடுத்துருவான்னு வந்து கேட்கக்கூடாது. ஒரு ரிவிஷன் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு 100% 30 லெசனையும் தரவா படிச்சுட்டு நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடம், நீங்க என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கணும். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே டிஆர்பி எக்ஸாம் படிக்கும் பொழுது எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் அந்த பேச்சை கேட்கல, அதனால உறுப்பு இல்லை. நீயாவது கேட்டு உருப்படு. தெரியுதா? இங்க வாங்க சார். ஒர்க் டன் சொல்லிட்டீங்க, எங்களை ஏமாத்துறீங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆனா ஒர்க் டன்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சிருக்கீங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி எங்க இருக்கும்? அப்புறமா ஃப்ரீ ஆயிட்டு 30 டிகிரியில் இருக்கக்கூடிய மேக்னெட்டை 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? ஏதாவது டைம் கட்சின்னா எனக்கு இது ஆன்சர் சொல்லு.
நான் இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒன்று கற்றுக் கொடுக்க போறேன். பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னம்மா? பொட்டென்ஷியல் எனர்ஜினா ஒர்க் டன் தான் சார் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. ஆனா ஒரு சின்ன சிக்கல். 90 டிகிரியில இருக்கிற பார் மேக்னெட்டை எனி ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு கொஸ்டின் புரியுதா? இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். பார் மேக்னெட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, சவுத் நார்த்து. அப்போ இனிஷியல் ஆங்கிள் 90. 90ல இருக்கிற பார் மேக்னெட்டை ஏதாவது ஒரு பக்கம் தீட்டா ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணணும். 90 பிளஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு 30, 40, 45 என்ன ஆங்கிளுக்கு வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னடா? பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய பார் மேக்னெட்டை எனி ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்றதுக்கு நான் என்ன வேலை செய்யணும்? அப்ப W ஈக்குவல் டு எம்பி காஸ் தீட்டா 1. உங்க எல்லாருக்கும் புரியும், காஸ் 90 மைனஸ் காஸ் தீட்டா. கத்துக்கிட்டீங்களா? இங்க இருந்து எம்பி காஸ் 90 0 மைனஸ் காஸ் தீட்டா. அதனால ஒர்க் டன் மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. இவ்வளோ நேரம் ஒர்க் டன்னு கூப்பிட்ட இவனை இனிமேல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கூப்பிட போறோம். அப்ப பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்னட்டிசம் இந்த நாட்டில் மைனஸ் எம்பி காஸ் தீட்டா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த கண்ட்ரியில பிஇ காஸ் தீட்டா. இது பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷனு. மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. ரைட்டா? இனிமேல் தான் நமக்கு கொஞ்சம் சிக்கல் ஆரம்பிக்க போகுது. பொட்டென்ஷியல் எனர்ஜிலாம் சூப்பராக சொல்லி கொடுத்துட்டீங்க சார். அந்த ஊரில் இந்த ஊரில் மைனஸ் பிஇ காஸ் தீட்டா, எம்பி காஸ் தீட்டா. என்னோட கேள்வி என்னன்னா, தீட்டா 0. தீட்டா 0வா இருக்கும் பொழுது காஸ் 0 1, இது மைனஸ் எம்பி. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உனக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே தெரிஞ்சிடும். தீட்டா 180 யூ ஈக்குவல் டு பிளஸ் எம்பி. தீட்டா 90 யூ ஈக்குவல் டு 0. இங்கிருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? U வந்து நெகட்டிவ் அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம். U பாசிட்டிவ், பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். U 0 பொட்டென்ஷியல் எனர்ஜி. இங்க பாருங்களேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம்னா பிசிக்ஸ் புக்ல எங்க தேடினாலும் மினிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜினாலே அது ஒரு ஸ்டேபிள் ஈக்லிபிரியமா தான் இருக்கும். ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்தோட கண்டிஷன் என்னமா? பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம், பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம், அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். உன் டேபிள் மேல இருக்கிற பேனாவை அப்படியே கையில் எடுத்து செட்டைன் ஹைட் மேல கொண்டு போயிட்டு டிராப் பண்ணு. அந்த பேனா அங்கேயே நிக்க வேண்டியது தானே? நிக்காது. காரணம், அந்த இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். அதனால அங்க அதால இருக்க முடியாது, கீழே புத்துன்னு விழுந்துரும். U ஈக்குவல் டு 0 நியூட்ரல் ஈக்லிபிரியம். நியூட்ரல் ஈக்லிபிரியம். இதுவுமே கேட்கப்பட்ட கேள்வி. பார்த்துக்கோங்க, இதே தான் அங்கேயுமே. மைனஸ் பிஇ பிளஸ் பிஇ 0. தீட்டா 0வா இருக்கும் பொழுது ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், தீட்டா 180ஆ இருக்கும் பொழுது அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், தீட்டா 90ஆ இருக்கும் பொழுது நியூட்ரல் ஈக்லிபிரியம்னு கவனமா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? இப்போ ஒரு கம்பாரிசன் கொஸ்டின் சொல்லிக்கிடுவா. இங்க பாரு, டார்க்கு என்னபா ஃபார்முலா? எப்பவுமே இந்த கொஸ்டினை ஒன்னா கேட்க மாட்டாங்க. டார்க்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் கேட்பாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன ஃபார்முலா? மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. கவனிக்கணும், இங்க சைனு இங்க காசு. டார்க்குன்னா சைனு, பொட்டென்ஷியல் எனர்ஜினா காசு. பொட்டென்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்ல தான் வரும் எல்லா ஈக்குவேஷனும். தீட்டா 0வா இருந்தா டார்க் 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம். இது ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இப்ப ரெண்டுத்தையும் வச்சு யோசிங்க. டார்க்கு தீட்டா 0, டார்க் 0. தீட்டா 180, டார்க் 0, potential energy plus mb, which mean maximum, which mean unstable equilibrium. theta 90, torque maximum, potential energy 0. பாத்தீங்களா? டார்க் 0வா இருக்கும் பொழுது பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் மினிமமா இருக்கலாம். டார்க் மேக்ஸிமமா இருக்கும் பொழுது பொட்டென்ஷியல் எனர்ஜி 0வா இருக்கும். இந்த 3 லைனை மனசுல பதிய வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது. ஃபார்முலா தெரிஞ்சா போதும். எம்பி சைன் தீட்டா மைனஸ் எம்பி காஸ் தீட்டா முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது இதோட இந்த கான்செப்ட் ஃபுல்லா முடியுது. இன்னும் நம்ம கத்துக்க போறது டயாபாராஃபெர்ரோட
அப்ளிகேஷன்ஸ், அதாவது 2த்தையும் 3த்தையும் கம்பேர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டெர்ம்ஸ் எல்லாம் பேசினா தான் உங்களுக்கு அது நல்லா புரியும். ரைட்டா? ரைட். கேர்ஃபுல்லாக கவனிங்க. ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அழகா சொல்லி கொடுத்துறேன். நீ எப்பவுமே மறக்கவே மாட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்க வேண்டியது ஒரு 2-3 வார்த்தைகள் கத்துக்கணும். பார்த்துலாமா? ஸ்ருதி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். லேட் ஆயிடுச்சு இன்ஸ்டியூட்ல இருந்து வரதுக்கு. ஆமா சார், இப்பதான் வந்தேன். ரைட். உனக்கும் 22ஆம் தேதி எக்ஸாம் ஆமா? லிங்கேஷ் எப்படா சொன்ன? 21 சார். 21. அதே டாபிக் தானேம்மா உனக்கும் கேர்ள்ஸ் பேட்ச்க்கும்? இஎம்ஐ, ஏசி, இஎம்ஐ விசா? நோ சார், எங்களுக்கு இப்போ 9th அன்னைக்கு இருக்கு. 9th அன்னைக்கு என்ன? லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் ஃபார் எனர்ஜி, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், கிராவிடேஷன், தெர்மோடைனமிக்ஸ். நான் அது கேட்கலம்மா, இப்போ 12th கேட்குறேன். 12th 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 போர்ஷன் போயிட்டு இருக்குல்ல? சார் எங்களுக்கு வேற சிலபஸ் சார், எங்களுக்கு இதுதான் இருக்கு ஓ அப்படியா? 9th அன்னைக்கு. 11th ஃபுல்லா ஆமா, தரவா எங்களுக்கு தெரியும்ல, இஎம்ஐ ஆல்ரெடி எல்லாம் படிச்சிட்டோம்ல? அப்புறமேட்டு வருது. இல்லம்மா, சாரி 11th சார். ஃபுல்லா தரவா தெரியும்லன்னு கேட்டேன். 11th ஆல்ரெடி ஒரு டைம் முடிச்சிட்டோம்லன்னு சொல்றேன். முடிச்சிட்டேன் சார். சரி ரைட், கவனமா கவனிங்க. நான் ஒரு 3-4 டேர்ம் சொல்றேன். ஹெச்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மேக்னடைசிங் ஃபீல்டு. போர்ட் பிள்ளைங்க ஒழுங்கா கவனிங்க. மேக்னடைசிங் ஃபீல்டு. மேக்னடைசிங் ஃபீல்டுனா என்ன சார்? இது ஒரு மந்திரவாதி மாதிரி. என்ன சார் திடீர்னு பேய் கதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறீங்க? மந்திரவாதி மாதிரினா இது சாதாரண ஒரு மெட்டீரியல். இது மேக்னெட் கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு மெட்டீரியல். பக்கத்துல ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த மெட்டீரியலை நீ மேக்னெட் ஆகிடு, நீ மேக்னெட் ஆகிடு, நீ மேக்னெட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த யாகம்லாம் வளர்த்து படத்துலலாம் காட்டுவாங்களே, அது மேலே இந்த சாம்பல் எல்லாம் அடிச்சு என்னென்ன பண்ணுவாங்கல்ல, ஞாபகத்துக்காக சொல்றேன். மேக்னடைசிங் ஃபீல்டுனா தமிழ்ல காந்தம் ஆக்குதல். காந்தம் அல்லாத பொருளை காந்தம் ஆக்குறது. நான் சொல்றது புரியுதா? கெட்டவனா இருக்கிறவன நல்லவனா மாத்துறது. மேக்னடைசிங் ஃபீல்டுனா ஒரு சாதாரண மெட்டீரியலை மேக்னெட்டிக் மெட்டீரியலா மாத்துறது தான் மேக்னடைசிங் ஃபீல்டு. நான் கொடுத்தாதான் அது காந்தமாகும். அப்ப ஹெச்சுக்கு என்ன சார் ஃபார்முலா? ஹெச்சுக்கு B0/μ0. படிங்க, எல்லாரும் ஃபாஸ்டா படிங்க. இதுக்காக தனியா டைம் எடுக்காது, என்னோட படிச்சுட்டு வா. B0 யாரு? B0 வந்து அவுட் சைட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. B0 அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். எப்பயுமே உனக்கு தெரியும், நாட் போட்டாலே ஏர் இல்லைன்னு அர்த்தம். μ0 பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். படி ஃபாஸ்டா படி. பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இது ஹெச். இதோட யூனிட் நான் பின்னாடி சொல்லித்தரேன், எல்லாத்துக்கும் சேர்த்து ஆம்பியர் பெர் மீட்டர். ஒழுங்கா படிங்க. அப்ப மேக்னடைசிங் ஃபீல்டுனா என்னடா? ஒரு மேக்னெட் அல்லாத ஒரு பொருளை மேக்னெட்டா மாத்தக்கூடிய ஃபீல்டுக்கு பேரு தான் மேக்னடைசிங் ஃபீல்டு. இதுக்கான ஃபார்முலா B0/μ0. ரைட்டா? நீ வந்து மேக்னெட் அல்லாத பொருள், நீ ஒரு பொருள், நான் தான் உன்னை காந்தமா மாத்துறேன். அப்ப நான் யாரு? மேக்னடைசிங் ஃபீல்டு. என்கிட்ட இருந்து மேக்னடைசிங் ஃபீல்டை நீ வாங்கிக்கிட்ட. அப்ப நீ யாரு? நீ தான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா காந்தம் ஆகுதல். நல்லவனா மாறிட்டான் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அப்ப உனக்கு என்ன புரிஞ்சிருக்கும் சார்? நீங்க எங்களை காந்தம் ஆக்கினாதான் நாங்க காந்தம் ஆகுவோம். என்னோட வார்த்தை உனக்கு புரியுதா? காந்தம் ஆக்கிறது, அதனால நீ காந்தம் ஆகிறது. நான் கொடுக்கிறேன், நீ வாங்குற. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஐன்னு சொல்லணும். யூனிட் சொல்லி ஃபார்முலா சொல்லுங்க சார். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் யாரு? மேக்னெட்டிக் மொமெண்ட். V பெர் யூனிட் வால்யூம்.
ஒழுங்கா படிச்சுக்கோங்க. ஹெச்சுக்கு பி நாட் பை மியூ நாட்டு, ஐக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். மேக்னெட்டிக் மொமெண்ட் நேற்று என்ன சொல்லி கொடுத்த யூனிட்? ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் ஒரு மீட்டர் கியூப். போய் சேர்ந்துருச்சு. ஆம்பியர் பெர் மீட்டர். சரி, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஹெச் கொடுத்தாதான் ஐ வரும். அப்ப ஹெச்சும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலு. ரெண்டு பேரோட யூனிட்டும் ஆம்பியர் பெர் மீட்டர் தான். ஒத்துக்கிட்டீங்களா? மேக்னடைசேஷன், மேக்னடைசிங் ஃபீல்டு, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஹெச் கொடுக்கறது, ஐ வாங்கிறது. அப்ப நிறைய கொடுத்தா நிறைய வாங்கிக்கும், கம்மியா கொடுத்தா கம்மியா வாங்கிக்கும். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்ல பாப்ப, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். விளையாட்டுத்தனமா இருக்காது, தயவு செஞ்சு நல்லா படி. இதோட போன கான்செப்டோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. மோனிஷ், இனிமேல் வர்றது எல்லாமே மேக்னட்டிசம் மட்டும்தான். இதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது, தெரியுதா? அதனாலயாவது இன்னைக்கு நைட் உட்காந்து அதை ஃபுல்லா படிச்சு முடிச்சிரு. ஓகே சார். ரைட். எம் இன்ட்டு 2L பை வால்யூம். வால்யூம்க்கு மீட்டர் கியூபு. போயிடுச்சா? சரி, எம் இன்ட்டு 2L. இந்த எம் வேற, இந்த எம் வேற, தெரியாம நான் அடிச்சிட்டேன். எம் இன்ட்டு 2L பை மீட்டர் கியூபு. இப்போ இது வேற என்ன சார் பண்றது? எம்முக்கு ஆம்பியர் மீட்டர், இதுக்கு ஒரு மீட்டர் பை ஒரு மீட்டர் கியூப் எழுதலாம்ல. எப்படி எழுதினாலும் உனக்கு ஆன்சர் என்னதான் வருது? மீட்டர் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஆம்பியர் பெர் மீட்டர். கத்துக்கிட்டீங்களா? எப்படி எழுதினாலும் அதே யூனிட் தான் வரும். நீங்க ரெண்டு ஃபார்முலா கத்துக்கோங்க. I ஈக்குவல் டு எம் பை வி, தேவைப்பட்ட எம் இன்ட்டு 2L பை, இதை கூட வால்யூம் எப்படி எழுதலாம்? ஏரியா இன்ட்டு லென்த்னு எழுதலாம் தானே? இதோட ஏரியா ஏ, லென்த் 2L தானே? அப்போ ஏரியா இன்ட்டு 2L எதுனா இது போய் சேர்ந்துருச்சா? அப்ப அதே யூனிட் நம்ம கிடைக்குதான்னு பாருங்க. மேல ஆம்பியர் மீட்டர், கீழே மீட்டர் ஸ்கொயர். சூப்பர்ல, ஆம்பியர் பெர் மீட்டர். ரைட் பை. ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் உங்களுக்கு நடத்துறேன். இத்தனை வருஷத்துல அது எனக்கு தெரியவே தெரியாது. I ஈக்குவல் டு எம் பை வின்னு ஒரு ஃபார்முலா, I ஈக்குவல் டு ஸ்மால் எம் பை ஏன்னு ஒரு ஃபார்முலா. அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம், இல்லைனா போல் ஸ்ட்ரென்த் பெர் யூனிட் ஏரியா, ரெண்டும் டைமென்ஷனலி ஈக்குவல், போத் ஆர் கரெக்ட். கத்துக்கிட்டீங்களா? சரி, புரிஞ்சிருச்சு. எல்லா வார்த்தையும் புதுசு புதுசா இருக்கும் பாருங்களேன். ஹெச்சும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இல்ல ஐயும் ஹெச்சும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதை விட்டு எப்பவுமே கொடுக்கறது ரைட்ல இருக்கணும், வாங்கிறது லெஃப்ட்ல இருக்கணும். எப்பயுமே இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி போடுறோம்ல, எக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஒய், அந்த மாதிரி. அப்ப ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஹெச்னா, மேக்னடைசிங் ஃபீல்டு அதிகமானா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அதிகமாகும். ரைட் சைட்ல ஒரு கான்ஸ்டன்ட் போடுங்க சார், கைஎம் இன்டூ ஹெச். யார் சார் இவன்? கை கால் அப்படியே கோணலா போட்டிருக்கீங்க, எக்ஸ் மாதிரி கூட இல்லையே. எக்ஸ் மாதிரி போடக்கூடாது, ஒரு கோடு போட்டு இப்படி கைஎம் இன்டூ ஹெச். உங்களுக்கு தெரியும் தானே யாருப்பா அந்த கைஎம்? அவனுக்கு ஒரு பேர் வைங்க. இன்ஸ்டியூட்ல படிச்ச, என்கிட்ட படிச்ச, ஊந்து படிச்ச, உட்காந்து படிச்ச, ஆகாயத்துல பறந்து பறந்து படிச்சீங்க. ஆனா கைஎம்முக்கு பேர் தெரியல. பதில் சொல்ல, கைஎம் யாரு? Magnetic accessibility. வெறும் காற்று மட்டும் தான் வருது இல்ல, அதுக்கு பேர் என்ன? ட்ரை பண்ற, Susceptibility. அவ்வளவுதான். சூப்பரா சொன்னேன். சசப்டிபிலிட்டி. ஒரு டைம் சொல்லி பழகிக்கும். சசப்டிபிலிட்டி, மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. கைஎம்க்கு ஐ பை ஹெச். இனிமேல் இந்த கைஎம் தான் உங்களுக்கு ஹீரோ. இந்த கைஎம்மை வச்சுக்கிட்டு தான் ஒரு மேக்னெட்டு டயாவா, பாராவா, ஃபெர்ரோவான்னு சொல்ல போறீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் பாரு. கைஎம்முக்கு பேர் சொல்லுங்க சார். கைஎம்மோட பேரு மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. ஸ்பெல்லிங் தப்பா எழுதிடும், நீங்க எழுதி பார்த்துட்டு வந்தோம். மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. காந்த பற்றுத்திறன். தமிழ் எங்க வாத்தியார் கற்றுக் கொடுக்கும் போது காந்த பற்றுத்திறன், எவ்வளோ காந்தத்தை புடிச்சு வச்சுக்கும், அதான். கைஎம் ஈக்குவல் டு ஐ பை ஹெச். யாராவது சொல்ல முடியுமா யூனிட் ஆஃப் கைஎம்? அப்படியே டக்குன்னு சொல்லுங்க.
உனக்கு தெரியும் யூனிட் ஆஃப் கையம் Unitless, sir. அவ்வளவுதான் சூப்பரா சொல்லிட்டேன். நோ யூனிட். ஏன் நோ யூனிட் தெரியுதா? ஆம்பியர் பெர் மீட்டர் ஆம்பியர் பெர் மீட்டர் ரெண்டு பேரும் போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா உனக்கு தெரியல ஹெச்சும் ஐயும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே யூனிட். கையம் யூனிட்லெஸ் டைமென்ஷன்லெஸ். படிங்க ஒழுங்கா. மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டிக்கு யூனிட் கிடையாது. கத்துக்கிட்டீங்களா? அப்போ 3 ஃபார்முலா ஞாபகப்படுத்திடுவோம் உங்களுக்கு. ஹெச்சுக்கு என்னடா ஃபார்முலா? மேக்னடைசிங் ஃபீல்டு B0/μ0. ஐக்கு என்னடா ஃபார்முலா? சார் மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் இல்லைனா போல் ஸ்ட்ரென்த் பெர் யூனிட் ஏரியா. கையும் என்னவா ஃபார்முலா? I/h. ரைட். இப்போ நான் உங்களுக்கு சூப்பராக ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. உனக்கு தெரிஞ்ச μ0 எனக்கு பேர் சொல்லுங்க. μ0 வாய தர. Permeability. பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். மியூ யாரு? பிசிக்ஸ்ல நாட் போட்டா தான் ஃப்ரீ ஸ்பேஸ். வெறும் ரைட் வெறுமனே அவன் மட்டும் தனியா மியூ மட்டும் தனியா இருந்ததுன்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம். இப்போ 11 இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? ε/ε0 = ε/ε0 ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. மியூ பெர்மியபிலிட்டி, எப்சிலான் பெர்மிட்டிவிட்டி. எப்சிலான்னா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை பெர்மிட் பண்ணுதோ பெர்மிட்டிவிட்டி. நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் ஒரு மீடியம். என்னோட மீடியம் வழியா, அதாவது என்னோட உடல் வழியா எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை நான் பெர்மிட் பண்றனோ அது பெர்மிட்டிவிட்டி. கரெக்டா? மியூன்றது பெர்மியபிலிட்டி. எத்தனை லைன் புகுந்து போக முடியுமோ அது பெர்மியபிலிட்டி. சரி, இந்த குழப்பமே எங்களுக்கு வேணாம். மியூன்னா பெர்மியபிலிட்டி ஞாபகம் வச்சுட்டோம். எப்சிலான்னா பெர்மிட்டிவிட்டி. ஆளை விடுங்க, அடுத்து சொல்லி கொடுங்க. இப்போ எப்சிலானுக்கு பதிலாக ε/ε0 இல்லையா? அதே மாதிரி இங்க நீங்க என்ன எழுதலாம்? மியூக்கு பதிலா μ0 μr எழுதலாமா? அப்படியே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அப்படியே இங்க மேக்னட்டிசம். இங்க பெர்மியபிலிட்டி ஈக்குவல் டு ஏர்ல μr. ரொம்ப நேரமா இந்த ஆர் பத்தி சொன்னீங்களா, அது யாரு? எப்சிலான் ஆர் அப்படின்னா ரிலேட்டிவ். யாருக்கு சார்னு கேட்காத, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இவங்க ரெண்டு பேரையும் ரிலேட் பண்ற பெர்மிட்டிவிட்டி. எப்சிலான் மீடியத்துல, எப்சிலான் நாட் ஏர்ல, அவங்க ரெண்டு பேரையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஜீவன் தான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்படின்னா மியூஆர் யாரா இருப்பான்னு சொல்லுங்க. அப்படி பார்த்து சொல்லு, என்னவா இருக்கும்? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. அவ்வளவுதான். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து தெரியாத விஷயத்துக்கு கொண்டு போறேன். இப்ப பதில் சொல்லுங்க. ஹெச் யாரு? டக்குன்னு சொல்லு. மேக்னடைசிங் ஃபீல்ட். அவ்வளவுதான். ஐ யாரு? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். கையம் யாரு? மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. அவ்வளவுதான், மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. மியூ ஆர் யாரு? மியூ ஆர் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. கத்துக்கிட்டீங்களா? என் மேல தப்பு இல்ல. இந்த வார்த்தைகளோட அர்த்தம் புரிஞ்சாதான் நீங்க டயாபாராஃபரோவே படிக்க முடியும். இவங்க இல்லாம உன்னால மேக்னட்டிசம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப மேக்னட்டிசம்ன்ற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், அக்கா. அதே மாதிரிதான் பிசிக்ஸ். ஒரு லெசனை ஒரு குடும்பமா பாரு. அந்த குடும்பத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கான தொடர்பு, அவங்களுக்கான ரிலேஷன், அவங்களுக்கான எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த லெசன். இப்ப சொந்தக்காரங்க மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் மேக்னட்டிசமும் இப்ப அவனை மாதிரியே இவன் அப்ப பங்காளியா இருப்பாங்க. கரெக்டா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கிற அதே எப்சிலான் நாட் தான் சார் இங்க மியூ நாட்டா இருக்கு. அதே எப்சிலான் ஆர் தான் இங்க மியூ ஆரா இருக்கு. அப்போ
ஒட்டுமொத்தமா பிசிக்ஸ்ன்ற ஒரு உலகத்துக்குள்ளார ஒவ்வொரு ஊரு, ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ரிலேஷன் இப்படி யோசிச்சு படிச்சீங்கன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லாத போயிடும் பிசிக்ஸ். நீங்க ரொம்ப பெருசா பார்த்து வீணா போயிட்டு இருக்கீங்க. ரைட், பயப்படாம படி. மியூஆர் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ரைட்டா? இப்போ ஒரு பிரமாதமான சின்னக்கோண்டு ஒரு டெரிவேஷன் போட போறேன். முக்கியமா போர்ட் பசங்க எப்ப பார்த்தாலும் 2 மார்க்ல கேட்கறது, நமக்கு ஒரு ரிலேஷன் தேவை. பார்த்துருவோமா? இங்க வாங்க. மியூஆருக்கும் கைஎம்முக்கும் என்ன சார் ரிலேஷன்? ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் மியூஆர் அண்ட் கைஎம். கைஎம்முக்கும் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கும் என்ன ரிலேஷன்? இப்போ ஒரு மெட்டீரியல் இதான். நான் அழகா சொல்லித்தரேன். நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதை ஒரு டைம் எழுதி பார்த்துக்க. போர்ட் பசங்க மட்டும், நீட் பிள்ளைங்க, நீங்க ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் ஒரு டைம் பார்த்துக்க முடிஞ்சிச்சு. இங்க பாரு, இது ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியல்ல டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா ஏர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா ஏர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த ரிலேஷன் பிட்வீன் மியூஆர் அண்ட் கைஎம்ன்ற 3 மார்க்கை இங்க இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டா? இப்போ ஏர்ல, அதனால மியூ நாட் ஹெச். இது எங்க இருந்து சார் வந்தது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹெச்சுக்கு ஃபார்முலா படிச்சோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹெச்சுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? பி நாட் பை மியூ நாட். அப்ப பி நாட் மட்டும் வேணும்னா மியூ நாட் ஹெச். பிஐ இன்சைடு, அதனால மியூ நாட் ஐஏ. தெரியுதா? இன்சைடுன்றதுனால மியூ நாட் ஐஏ. ஹெச் நான் வெளியில இருந்து கொடுக்குறேன், நீ மேக்னெட் ஆகிற இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் உள்ளார, பாடிக்கு உள்ளார. அப்ப மியூ நாட் ஹெச் பிளஸ் மியூ நாட் ஐஏ. கத்துக்கிட்டீங்களா? இப்ப இங்க இருந்து மியூ நாட்டை வெளில எடுத்துருங்க, இல்ல மியூ நாட் ஹெச் வெளில எடுத்துருங்க. மியூ நாட் ஹெச் வெளில எடுத்துட்டீங்கன்னா 1 பிளஸ் மியூ நாட் ஆல்ரெடி எடுத்ததுனால ஐ பை ஹெச். கத்துக்கிட்டீங்களா? அப்போ பி, இந்த ஹெச் இருக்குல்ல, இந்த பக்கம் டினாமினேட்டர்ல கொண்டு வந்துரு. இங்க மியூ நாட் 1 பிளஸ் ஐ பை ஹெச். நான் இனிமேல் உங்கள்கிட்டே விட்டுட்டேன், நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். இந்த ஐ பை ஹெச் பார்த்ததும் உனக்கு யார் ஞாபகம் வருது? ஐ பை ஹெச் பார்த்த பிறகு உனக்கு யார் ஞாபகம் வருதுன்னு கேட்டேன். ஐ பை ஹெச் யாரு? மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. அவ்வளவுதான், கைஎம், மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. இந்த பி பை ஹெச் யாரா இருப்பா? இது எப்படி யோசிக்கணும்னா, இங்க பாருங்களேன், பி நாட் வந்து, சாரி குழப்பறேன் நானு, ஹெச் ஈக்குவல் டு பி நாட் பை மியூ நாட். கரெக்டா? இந்த மியூ நாட்டுக்கு பதிலா பி நாட் பை ஹெச். பி நாட் ஏர்ல, மியூ நாட் ஏர்ல. அதே மியூ வேணும்னா பி பை ஹெச். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மீடியத்துல வேணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பை மேக்னடைசேஷன், மேக்னடைசிங் ஃபீல்டு. அப்ப இந்த பி பை ஹெச்சுக்கு பதிலாக நம்ம மியூ எழுதலாமா? பி பை ஹெச்சுக்கு பதிலாக ஒரு மியூ, இங்க ஒரு மியூ நாட் 1 பிளஸ் கையம். நம்ம தேடி வந்தது வரப்போகுது. அடுத்தது இந்த மியூவையும் இந்த மியூ நாட்டையும் டிவைட் பண்ணா 1 பிளஸ் கையம். சரி, எங்களுக்கு தெரியும், இப்பதான் சொன்னீங்க, மியூ பை மியூ நாட்டு மியூ ஆர் 1 பிளஸ் கையம். ரிப்பீட்டர்ஸ், இது மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. செக்ஷன் முடிஞ்சதும் ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு இதை கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு 3 மார்க். ரிலேஷன் பிட்வீன் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அண்ட் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டின்னு கேட்பாங்க. நீங்க மியூ ஆர் ஈக்குவல் டு 1 பிளஸ் கையம், இல்லைன்னா கையம் ஈக்குவல் டு மியூ ஆர் மைனஸ் 1, கையம் ஈக்குவல் டு மியூ ஆர் மைனஸ் 1. கத்துக்கலாமா? கையம் ஈக்குவல் டு மியூ ஆர் மைனஸ் 1. ரைட். ஸோ இந்த இன்ட்ரோ தான் எனக்கு டைம் ஆகுமே தவிர, இதுக்கு மேலே டயாபாராஃபரோ ஈஸியாக கற்றுக் கொடுத்துருவேன். பார்த்துலாமா? ஒரு டைம் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துருங்க. மேக்னடைசிங் ஃபீல்டு, இது மியூ நாட் மட்டும் வேணும்னா இப்படிலாம் மாற்றி போட்டு விளையாட பழகு. மியூ மட்டும் வேணும்னா பி பை ஹெச். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எம் பை வி, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எம் பை ஏ, மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி ஐ பை ஹெச். மியூ ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர், மியூ ஆருக்கு பதிலாக மியூ பை மியூ நாட். கைஎம் ஈக்குவல் டு மியூ ஆர் மைனஸ் 1, மியூ ஆர் ஈக்குவல் டு கைஎம் பிளஸ் 1. இவ்வளவும் உனக்கு தெரிஞ்சாதான் டயாபாராஃபரோ படிக்க முடியும். மேக்னடைசிங்னா யாரு? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா யாரு?
காந்தம் ஆக்குறேன். நான் உங்கள காந்தம் ஆக்குறேன். நான் H. அதனால நீங்க காந்தம் ஆகுறீங்க. நீங்க I. நம்ம 2 பேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்ல ஒரு கான்ஸ்டன்ட் கையம். அப்ப கையம் வந்து I/Hன்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டாப்பா? ஓகே. அடுத்தது. ஒரே நிமிஷம். ஒரு ஸ்க்ரீன்ல ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஷேர் பண்ணிட்டு வரேன்பா. இந்த டயா பாராஃபெர்ரோ உங்களுக்கு ஒரு நோட்ஸ் போட்டிருக்கேன். ஏற்கனவே அந்த ரிட்டன் நோட்ஸ் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா? ரிட்டன் நோட்ஸ். அதில் வளவலன்னு இருக்கும். அது எல்லாத்தையும் படிக்காது. அதில் நிறைய பின்னாடி எழுதியிருப்பேன். அதெல்லாம் தேவையில்லை. நான் என்ன உங்களுக்கு இங்கே கற்றுக் கொடுத்தனோ அவ்வளோதான் நீங்கள் படித்தா போதும். ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா டக்குனு இந்த ப்ராப்பர்ட்டி டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கற்றுக் கொடுத்துடலாம். இப்போ இந்த ப்ரெசென்டிங் ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ என்ன ஷேர் ஆயிருக்கு? என்டையர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இது தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா? தெரியுது சார். தெரியுது சார். மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ன்ற இந்த கான்செப்ட் பேப்பர் தெரியுதா? எஸ் சார். ரைட், குட். இப்போ இது என்ன அவ்வளோத்துக்கு டைம் இருக்காது, அதனால இதே சொல்லிடலாம் நம்ம. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ரைட், நீங்க பேசுங்க. ஸ்க்ரீன்ல தெரியுதா எனக்கு உங்களுக்கு? எஸ் ப்ராப்பர்ட்டி சார். அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்துட்டே வாங்க. எனக்கு இதில் எழுதுகிற வேலை ஒன்றும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, காசஸ் ஆஃப் மேக்னட்டிசம். மேலே பாருங்க. டயாமேக்னெட், பாராமேக்னெட், ஃபெரோமேக்னெட். நான் ஒழுங்காக சொல்லிடுறேன். பாராமேக்னெட் தம்பி, ஃபெரோமேக்னெட் அண்ணன். இவங்க 2 பேரோட நேர் எதிரி தான் டயாமேக்னெட். அப்படி படிச்சீங்கன்னா எல்லாம் ஈஸி. காசஸ் ஆஃப் மேக்னட்டிசம். டயாமேக்னெட்டுக்கு ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். இது நம்ம ரிட்டன் நோட்ஸோட லாஸ்ட் 2 பேஜ் இருக்கும். ஆலன்லேருந்து எடுத்தது தான். அதை கண்டிப்பாக படிங்க. டயா பாராஃபெரோ உனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஒரு ப்ராப்பர்ட்டி கொஸ்டின் கேட்பாங்க. பார்த்துருமா? அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வா. ரைட். ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் டயாமேக்னெட். ஸ்பின் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் பாராமேக்னெட். ஃபார்மேஷன் ஆஃப் டொமைன். நான் இந்த டாபிக் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த ஸ்க்ரீன் போயிட்டு டொமைன்னா என்னன்னு போட்டு காட்டுறேன். டொமைன்னா ஒன்றும் இல்லை, மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. சவுத்துலேருந்து நார்த் ஒரு ஏரோ மார்க் போட்டிங்களே, அதான் டொமைனு. டயாமேக்னெட்டுக்கு காரணம் ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வர்றதுனால டயாமேக்னெட் காரணம். தன்னைத்தானே சுற்றிக்கிறது ஸ்பின் மோஷன், பாராமேக்னெட் காரணம். டொமைன் சவுத் டு நார்த் இந்த டொமைன் இருக்கிறது தான் ஃபெர்ரோ மேக்னெட்டு காரணம். ரைட்டா? அப்படியே செகண்ட் பாயிண்ட் படிங்க. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டயாமேக்னெட்டை வச்சா என்ன ஆகும், பாராமேக்னெட்டை வச்சா என்ன ஆகும், ஃபெர்ரோ மேக்னெட் வச்சா என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கூட ஒரு கொஸ்டின் பார்த்தேன். டயாமேக்னெட்டை வச்சிங்கன்னா அது சொல் பேச்சு கேட்காது. எந்த பக்கமாக நம்ம வைக்கிறோமோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் மேக்னெட் ஆகும். எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. டயாமேக்னெட்டோட டயக்ராம் பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி போட்டிருக்கேன்? ரைட் சைடு போட்டிருக்கேன். ஆனால் அந்த பார் மேக்னெட்டில் மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் எப்படி இருக்கு பாருங்க, லெஃப்டில் இருக்கா? நான் எந்த பக்கமாக மேக்னெட் ஆக சொல்கிறேனோ அந்த பக்கமாக மேக்னெட் ஆகாமல் அதுக்கு அகைன்ஸ்டாக மேக்னெட் ஆகும். அந்த லைனை கவனி. போர் மேக்னடைசேஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆனால் பேர் அப்படி இல்லை, உங்களை மாதிரி ரொம்ப நல்லா பசங்க. மேக்னெட் ஆகும், அதே டைரக்ஷனில் மேக்னெட் ஆகும், ஆனால் கொஞ்சமாக மேக்னெட் ஆகும். போர் மேக்னடைசேஷன் தான், ஆனால் சேம் டைரக்ஷனில் ஆகும்.
ஃபெர்ரோ அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லவன்னு வச்சுக்கோங்களேன். மேக்னெட் ஆகும், நல்லாவே மேக்னெட் ஆகும், ஸ்ட்ராங்காக மேக்னெட் ஆகும். ரைட், அப்படிங்க வாங்க. 3வது கிராஃப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை முறை வேணாலும் படிச்சுக்கோ. ஐஹெச் கர்வ். ஐஹெச் கர்வ், ஐக்கும் ஹெச்சுக்கும் நீங்கள் கர்வ் ட்ரா பண்ணுறீங்க. ஐக்கும் ஹெச்சுக்கும் ரேஷியோ எடுத்தால் யாருப்பா? கையம். தெரியுதா? கையம் தானே. இப்போது ஐக்கும் ஹெச்சுக்கும் கர்வ் ட்ரா பண்ணால் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கிராஃப் கீழே இருக்கும். இந்த கிராஃப் போட்டு இது யாருன்னு கேட்பாங்க. டயாமேக்னெட் நீ சொல்லணும். ரைட்டா? அப்படியே அடுத்தது இந்த பாயிண்டர் கூட தெரியலையா? சரிப்பா. இப்போ நான் இந்த பாயிண்ட் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் பேராமேக்னெட்டோட கிராஃபில் வச்சுருக்கேன். தெரியுதா? ஒரு புள்ளி தெரியல? பதில் சொல்லுங்க. ஏதாவது தெரியுதா? இல்ல சார். ஓகே, சரி, பரவாயில்ல. ஹை ஸ்மால் பாசிட்டிவ் அப்படியே லீனியராக செகண்ட் கிராஃப் பாரு, பேராமேக்னெட் கிராஃப் பாரு. லீனியராக இருக்கும். ஐக்கும் ஹெச்சுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணால் லீனியராக இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். அதே ஃபெர்ரோ மேக்னெட்டாக இருந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டா? ஐஹெச் கர்வ் நான் சொல்கிற பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது. ஐஹெச் கர்வ் நீங்கள் நல்லா படிக்கணும். அதே மாதிரி கையமுக்கும் டெம்பரேச்சருக்கும் நீங்கள் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு, டயாமேக்னெட்டில் கையமுக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீ என்னதான் டெம்பரேச்சர் அதிகமாக்குனாலும் கம்மியாக்குனாலும் டயாமேக்னெட்டோட சசப்டிபிலிட்டி மாறாது. கைஎம்எஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இது அப்படியே கேட்டிருக்காங்க. இப்போ மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் என்னடா சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்படியே பேரா பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஃபெர்ரோவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எந்த டெம்பரேச்சரில் பேராமேக்னெட் டயாமேக்னெட்டாக மாறுதோ அந்த டெம்பரேச்சர் கியூரி டெம்பரேச்சர். நான் சொல்கிறது உனக்கு புரியுதான்னு பாரு. எந்த டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்? மேக்னெட் குறையும், மேக்னட்டிசம் குறையும். டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக மேக்னட்டிசம் குறையும். அப்போ பாராவில் இருக்கிற மேக்னெட்டு டயாவா மாறுது. எந்த டெம்பரேச்சரில் பாரா டயாவா மாறுதோ அது கியூரி டெம்பரேச்சர். அதனால தான் கைஎம்எஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கியூரி வெய்ஸ், அதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். கையம் ரொம்ப லார்ஜாக இருக்கும். படிச்சுக்கிறீங்களா? செகண்ட் ஐஹெச் கர்வும் கைஎம்டி கர்வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோ ஒழுங்கா. அதே மாதிரி மியூஆரோட வேல்யூ பாயிண்ட் நம்பர் 4 பாருங்க. மியூஆர் பெட்வீன் 1 and 0, 0 விட அதிகமாகவும் 1 விட கம்மியாகவும் இருந்தால் டயா. பேரா 1 விட அதிகமாகவும் 2 விட கம்மியாகவும் இருந்தால் பேரா. 1 விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தால் ஃபெர்ரோ. படிச்சுக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் சிங்கிள் ஆட்டம். ஒரு ஆட்டத்தோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. டயாமேக்னெட்டுக்கு பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்காது. நல்லா படிங்க. ஆட்டம்ஸ் டு நாட் ஹாவ் எனி பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட். அதுக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்காது டயாவுக்கு. பேராவுக்கும் இருக்காது. ஃபீல்டு கொடுத்தா மட்டும் இருக்கும். அந்த லைன் அப்படி பொறுமையாக படித்து புரிஞ்சுக்கோங்க. ஆட்டம்ஸ் ஹாவ் பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஆனால் கண்ணா பின்னான்னு சுற்றும். எப்படி படிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு புரியாத பாயிண்ட்னா நான் அந்த பேஜ் போயிட்டு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். ஆட்டம்க்கு பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு இருக்கும், ரேண்டமாக இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகி 0 ஆகிடும். உங்கள் டீச்சர் உங்கள் கிளாஸில் இல்லை. இந்த டயலாக் ஆல்ரெடி நீ கேட்டிருப்ப. நீ என்ன பண்ணுவ? எல்லா பசங்கள்ட்டையும் ஓடி போய் விளாண்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எவன் டிஃபன் பாக்ஸை எடுத்து தின்னுக்கிட்டு இப்படியே ஓடிட்டு கிடப்பீங்களா? இது ஆப்சன்ஸ் ஆஃப் டீச்சர், ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆல் ஆட்டம்ஸ் ஆர் ரேண்டம்லி ஓரியன்ட். கண்ணா பின்னான்னு சுற்றிட்டு கிடப்ப. திடீர்னு ஒட்டுமொத்த எல்லா சப்ஜெக்டை விட டஃப் சப்ஜெக்ட் டீச்சர், அதாவது ஸ்ட்ரிக்டாக ஒரு டீச்சர் உள்ளே வராங்கன்னா கடன்னு ஓடி போய் அவன் சீட்டில் உட்காந்துப்பீங்க. ரைட்டா? இது நடக்குதான்னு தெரில. இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் இருந்த காலகட்டம்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி. இல்லை, நான் டீச்சர் ஆகியுமே ஒரு சில பசங்களை பயமுறுத்தி வச்சுருக்கேன். என்னை பார்த்து பயப்படுற ஆள் இருக்காங்க, நானும் வெளில சிரிச்சுட்டு போன வச்சுக்கோங்க ஜாலியாக. என்னென்னா இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் டீச்சர் ஓரியன்ட் தெம்செல்ஸ் இன் அ டெஃபினைட் டைரக்ஷன். எல்லாருமே அவன் சீட்டிங்கில் போய் உட்காந்துறீங்க இல்லையா? அந்த லைனை கவனி. ஃபீல்டு இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் பண்ணிக்கும்.
0 ஆயிடும். ஃபீல்டு இருந்ததுனா தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். இது ஒரு சிக்கலான கொஷின். பாராமேக்னெட்ல உன்னை ஏமாத்துவான். நல்லா கவனி. மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் 0. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்ததுன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் இருக்கும். ரைட்டா? இந்த பாயிண்ட்டை மட்டும் அந்த பேஜுக்கு என்ன ஞாபகப்படுத்துங்க. நான் அந்த ஒரு பாயிண்ட் இன்னொரு டைம் சொல்லித்தரேன். ஃபெர்ரோ பிரச்சனையே இல்லைப்பா. ஃபெர்ரோ படிக்கிறது ரொம்ப ஜாலி. பேரா படித்தா அப்படியே ஃபெர்ரோ படித்த மாதிரி. என்ன பேரா ஃபுல்லாக கம்மியாக இருக்கும், ஃபெர்ரோ ஃபுல்லாக அதிகமாக இருக்கும். இங்கே பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். எல்லாமே டொமைனாக ஃபார்ம் ஆகிருக்கும். ரைட்? இந்த 2 கிராஃபு, 3வது லாஸ்ட்டாக அந்த 5வது பாயிண்ட் எல்லாரும் கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது டயாமேக்னெட். அதான் சொல்லல, டயாமேக்னெட் ஏற்கனவே கிறுக்கு பிடிச்சவன் தான் கிளாஸ்லேயே சொல்லுவோம் ஜாலியாக. ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்க? பின்ன சொல் பேச்சு கேட்கணும். சொல் பேச்சே கேட்கறது கிடையாது. இப்போ சின்ன புள்ளையில நீங்கள் ஒரு மேக்னெட்டை வச்சுக்கிட்டு இரும்பு துண்டை வச்சு விளாட்றீங்க. அந்த இரும்பு துண்டு எங்கே போய் ஒட்டிக்கு? மேக்னெட்டில் ஓடியாந்து ஒட்டிக்குது. என்ன அர்த்தம்? வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த டயா பையில பாரு, ஃபர்ஸ்ட் லைனை படி மேலே, இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ராங்கர் டு வீக்கரு. தேவையாது? ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து வீக். வடிவேல் சொல்கிற மாதிரி உலக வழக்கம் என்ன? வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து தான் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு போகணும். கரெக்டா? இவன் என்ன பண்ணுறான் பாரு, ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து வீக் மேக்னெட்டிக் போகுது. கீழே அந்த யூ ஷேப், அந்த டிப்ரெஸ்ட் அந்த டயக்ராம் பாருங்களேன். டயா மேக்னெட் அந்த யூ ஷேப் டயக்ராம். நார்த் போல் சவுத் போலுக்கு நடுவில் நல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஆனால் ஏரோ மார்க் டவுனில் போட்டிருக்காங்க பாருங்க, லெவல் டிப்ரெஸ் ஆகுது பாருங்க. அதே பேரா மேக்னெட்டு மேலே போகும் பாருங்க. கரெக்டா? ஏற்கனவே சொன்ன டயா மேக்னெட் அப்படியே கிறுக்கு பிடிச்சோன்னு சொன்னேன் இல்லையா? கீழே அடுத்தது பாரு, ஒரு டயா மேக்னெட்டை கொண்டு போயிட்டு நார்த் போலுக்கு சவுத் போலுக்கு நடுவில் வச்சா டயா மேக்னெட் ஒழுங்காக பேரலாக இருக்காது, பர்பண்டிகுலராக அலைன் ஆகிடும். அதே இங்கே பாருங்க, பேரலல் அலைன் ஆகும், பேரலல் அலைன் ஆகும். கற்றுக்கிட்டிங்களா? இந்த டயக்ராம்லாம் ஒழுங்காக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்த பிறகு என்ன நடக்கும்னு கேட்குறேன். இந்த லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு முதல் லைன் படி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டயாமேக்னெட்டை ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆப்போசிட்டில் மேக்னெட் ஆகும், ரொம்ப கம்மியாகும். ரெண்டாவது பாயிண்ட், பேராவது அதே டைரக்ஷனில் மேக்னெட் ஆகும், ரொம்ப கம்மியாகும். மூணாவது, அதே டைரக்ஷனில் மேக்னெட் ஆகும், ரொம்ப அதிகமாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டும் ஒன்று. சாரி, இந்த காசஸ் ரெண்டாவது பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒன்று. நான் எப்படி மேக்னெட் ஆக்குறனோ அப்படி மேக்னெட் ஆகாது, அதுக்கு அகைன்ஸ்ட் ஆகும். பேராமேக்னெட் எப்படி மேக்னெட் ஆகுறனோ அதே பக்கம் தான் ஆகும், கம்மியாகும். ஃபெர்ரோ எந்த பக்கம் ஆக்குறனோ அதே பக்கம் தான் ஆகும், ரொம்ப அதிகமாகும். ரைட்டா? அடுத்தது, ஐயோ அதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு பச்சை. லாஸ்ட்டாக இது பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. முதல்ல ஃபெர்ரோ படிச்சுக்கோ. எக்ஸாம்பிளில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபெர்ரோ, ஃபெனிக்கோ, அல்னிக்கோ, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபெனிக்கோ அல்னிக்கோ இது நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக படித்தேன். எஃப்இ NiCO, எஃப்இ NiCO, எஃப்இ NiCO, ஃபெனிக்கோ. அல்னிக்கோ, அல்னிக்கோன்னா அலுமினியம் நிக்கல் கோபால்ட்டு. கரெக்டாக படிச்சிட்டிங்களா? அப்படியே பேராமேக்னெட் பாருங்க. யாராவது பேராமேக்னெட் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லு, அதில் இருக்கிறது அப்படியே படிங்க, சும்மா ஜாலியாக படி. டேய் எல்லாரும் இருக்கீங்க தானே, வாயை தர. பேராமேக்னெட்டோட எக்ஸாம்பிள் சொல்லு. NaKMg MN Mn Sn PT PT AlO2. ரைட்டா? AlO2. ரைட் பை. சோடியம் Na, பொட்டாசியம், மெக்னீசியம், பிளாட்டினம், அலுமினியம். இந்த யூஎம்ல முடியறதெல்லாம் பேராமேக்னெட் ஞாபகம் வச்சுக்கோ. சார் அதுக்காக யுரேனியம் பேராமேக்னெட்டான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், டின், பிளாட்டினம், அலுமினியம், ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை மட்டும் கொஞ்சம் முறைச்சுப்பாரு. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, உசுரோட இருக்கிறதுக்கு காரணமானவன் பேராமேக்னெட்டு. இனிமேல் மறப்பியா? மறக்க மாட்டேன். சோறு வடிக்கிற குண்டா? அலுமினியம் சார். உலகத்திலே காஸ்ட்லி மெட்டல் பிளாட்டினம். அந்த மாதிரி ஏதாவது குறுக்கு வழி வச்சு ஞாபகம் வச்சு சொல்லிக்கும். சோடியம், அலுமினியம், பிளாட்டினம், பொட்டாசியம், மெக்னீசியம்,
மேங்கனீஸ், டின்னு தகரடப்பா ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டா? இதெல்லாம் பேராமேக்னெட். அப்படி இங்கே வாங்க இப்போ எக்ஸாம்பிள் கேட்பாங்க, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். டயாமேக்னெட் மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம். நான் சொல்கிறதெல்லாம் இருக்கான்னு பாரு. தங்கம் இருக்கா பாருங்க, ஏஜி தங்கம். வெள்ளி இருக்கா பாருங்க, வெள்ளி ஏயு தங்கம் வெள்ளி. வைரம் இருக்கா பாரு, டைமண்ட். இப்போ நீ குழந்தையா இருக்கும்போது உங்கள் அம்மா உன்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, தங்கம் வெள்ளி வைரம்லாம் கொஞ்சுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ தங்கம் வெள்ளி வைரம் இது மூணு யாரு? டயாமேக்னெட். படிச்சுக்கோங்க பாஸ்டா. தங்கம் வெள்ளி வைரம், ரைட்டா? தங்கம் வெள்ளி வைரம் இது மூணும் டயா. தங்கம்னா உனக்கு தெரியணும் ஏஜி, வெள்ளி ஏயு, சில்வர் ஏயு, டைமண்ட் ஓகே, ரைட்டா? குடிக்கிற தண்ணி H2O டயாமேக்னெட். சோத்துல போடுற உப்பு NaCl டயாமேக்னெட். அடுத்த 2 லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணி உப்பு, தண்ணி உப்பு இது ரெண்டும் டயாமேக்னெட். கற்றுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா 2 ஸ்பெஷல் மெட்டல் அங்கே இருக்குது. ஒன்று மெர்க்குரி. ஏன் சார் மெர்க்குரியை பற்றி சொல்கிறீங்க? சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சார், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாலிட். மெர்க்குரினாலே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது இல்லை மெர்க்குரி. அதே மாதிரி லெட்டு பாருங்க, லெட்டு பிபி, இவங்க 2 பேரும் ஸ்பெஷல் மெட்டல்ஸ். ஹெச்ஜிபிபி, ஹெச்ஜிபிபி. கற்றுக்கிட்டீங்களா? 2 கேஸ் உன் கண்ணுக்கு தெரியுதான்னு பாரு. ஹீலியம் நியான் கண்ணுக்கு தெரியுதான்னு பாரு. ஹீலியம் சார் பலூன்ல வச்சா மேலே பறக்கும், நியான் கேஸு. ஹீலியம் நியானு. 2 மெட்டல் தெரியுதா பாரு, பிஸ்மத் அண்ட் காப்பர், பிஸ்மத் அண்ட் காப்பர், ரைட்டா? இல்லை இன்னும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பென்டாவலண்ட் எலமெண்ட் யாரு? பிஸ்மத்தும் ஆன்டிமனியும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என் டைப் செமிகண்டக்டர் கற்றுக் கொடுத்தனே, பிஸ்மத் ஆன்டிமனி, ஜிங்க்கும் காப்பரும். என்னடா டயாமேக்னெட்டு? தங்கம் வெள்ளி வைரம். எங்கள் அம்மா அப்படி கொஞ்சம் வாங்க சார், என்ன டயாமேக்னெட்டு? குடிக்கிற தண்ணி டயாமேக்னெட்டு, சோத்துல போடுற உப்பு டயாமேக்னெட்டு, மெர்க்குரி லெட்டு டயாமேக்னெட்டு, பிஸ்மத்தும் ஆன்டிமனியும் பென்டாவலண்ட் டயாமேக்னெட்டு, கேஸ் ஹீலியம் நியானு, ஹைட்ரஜனு H2. ஆக்சிஜனை மட்டும் குழப்பிக்காத, ஆக்சிஜன் பேராமேக்னெட்டு, ரைட்டா? ஒரு டைம் சொன்ன மாதிரி சொல்லி எழுதி பார்த்துக்கோ, வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டேன். யார் டயா, யார் பேரா, யார் ஃபெரோட். இந்த பேஜை போர்ட் பசங்க நீங்களும் படிக்கணும். பட் நமக்கு கண்டிப்பாக இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெளிவாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும், ரைட்டா? இப்போ அதுக்குள்ளே 11th பசங்க வந்துட்டாங்களா? ஒரே நிமிஷம் பாரு. ராஜஸ்ரீ லேட்டாமா? சார். ரைட். அஃப்ரின், அஃப்ரின் எங்கம்மா போன இவ்வளோ நேரம்? ஒரே நிமிஷம். சார் நெட்வொர்க் ப்ராப்ளம். என்னாச்சு?